ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் சந்திரகலா. வாங்க செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு மைதா, தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. வனஸ்பதியை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 30 நிமிஷம் மூடி போட்டு ஒரு பக்கம் வச்சுடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 3 ஏலக்காவை போட்டு நல்லா பவுடராக்கிக்கோங்க. ஒரு பேன் வைங்க. அதில் 1 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. தண்ணீர் 1/2 கப்பு. இது ஒரு பக்கம் நல்லா மெல்ட் ஆகட்டும். வாங்க ஸ்டஃபிங் பார்க்கலாம். கோவா 3/4 கப்பு, சுகர் பவுடரை அரைச்சி வச்சதை சேர்த்துக்கோங்க. இதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்னு ஆட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கினது அது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. சுகர் சிரப்பு நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள், இதுதான் சரியான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 30 நிமிஷம் கழிச்சு மாவை நல்லா 5 நிமிஷம் நல்லா பிசையுங்க. தேவையான அளவுக்கு சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. மாவை கட் பண்ணி உருட்டி வச்சுக்கோங்க. சப்பாத்தி கட்டை வச்சு பூரி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. ஸ்மால் சைஸில் மாவு எடுத்து தேய்ச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன்னு ஸ்டஃபிங் உள்ளே வச்சு மடிச்சுக்கோங்க. பாருங்கள், பாதியாக சோமாஸ் எப்படி பண்ணுறோமோ அதை போல் மடித்து கையிலேயே இது போல் பின்னிடுங்க. அது பிரியாமல் இருக்கணும். இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு ஓவனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், சந்திரகலா ரெடி ஆகிடுச்சு. சுகர் பாகில் போட்டு ஒரு 8 நிமிஷம் ஊற விடுங்க. நன்றி.